எனக்கு தெரிஞ்ச அவரோட வீட்டு அலமாரியை பார்த்தா அதில் அவார்டு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக புக்ஸு இந்த சின்னதாக ஒரு ஃப்ளவர் வாஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அவருக்கு அதெல்லாம் இடமே இருக்க போகிறது இல்லை. சினிமாவுக்கு அவரே ஒரு அவார்டு தான். அவரே ஒரு அவார்டு தான். எனக்கு என்னன்னா அந்த அவார்டை பட்டியலிட்டுறது வந்து அவர் அதுக்கு இஸ் பியாண்ட் தட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய அவார்டு ஒருத்தவங்க வாங்குறாங்க. இந்த அவார்டு வந்து சாதாரண அவார்டு கிடையாது. இதை வந்து ஒரு நடிகர் வாங்கியிருக்காரு. அது வந்து எப்படிப்பட்ட அப்படி விவரிக்கலாம். நீங்கள் ஒரு வாங்காத அவார்டே கிடையாது. ஆஸ்கார் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஆமாம், அதை அவர் வாங்கிட்டார் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவருக்கு அதில் சந்தோஷம் இருக்குமான்னு தெரில. அவர் தாண்டி பார்த்துட்டாரு. நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தவிர மற்ற எல்லா அவார்டுமே வாங்கிட்டாரு. எதை நீங்கள் பட்டியல் போடுவீங்க இதில்? லிஸ்ட் போயிட்டே இருக்கு. லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இது மட்டும் தான். அதுக்கும் அவரோட படங்கள்லாம் ஆஸ்கார் மூவிஸ்க்குலாம் சஜஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா வாங்க ஆஸ்காருக்கு கொடுத்து வைக்கல. அதனால வந்து ஆஸ்காருக்கு கொடுத்து வைக்கல. அந்த ஆஸ்காருக்கு வந்து கமல் சாருடைய கையில வர்றதுக்கு ஒரு பெரிய குடுப்பனை இல்லை. அதனால அதை விட்டுறலாம். நம்ம கூடிய சீக்கிரம் அது வாங்கினாருன்னா நான் சொல்றேன்ல, ஒரு கட்டம் வரைக்கும் அது இந்தியன் மூவிஸ்க்கு ஆஸ்கார் அப்படின்றதெல்லாம் வந்து அத்தி பூத்த மாதிரி எப்பயா ரேரா ஒன்று நடக்கும். நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வாங்கியிருக்காங்க, தவிர நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நம்ம கொண்டாடுறோம்.